இப்போ வெளியில வர சொல்றீங்களா இல்ல நான் உள்ள போய் தரன்னு இழுத்துட்டு வரவா? மேடம், நீங்க தேவையில்லாம இந்த விஜய் கேஸ்ல எங்களை ப்ளேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் போலீஸ் ப்ரொசீஜர் பத்தி நல்லா தெரியும். எந்த எவிடன்ஸ் இல்லாம இங்க யாரையும் கூட்டெல்லாம் போக முடியாது. ஓ, எவிடன்ஸ்? நான் விஜயோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்டோட தான் வந்திருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் ஒண்ணு போதும். அதுதான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல. இப்ப புதுசா என்ன வேணும்? ஏதாவது ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க. சும்மாலாம் எங்க வீட்டு பொண்ணுங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் எங்களால அலோவ் பண்ண முடியாது. வேணா நீங்க கேஸ போடுங்க, அதை நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். என்ன மேடம், எங்க ஐயாவை என்ன ரோட்ல போறவர் நினைச்சிட்டீங்களா? எங்க யூனியன் சங்க தலைவர் அவரு. எங்களை மீறி அவரை கூட்டிட்டு போயிடுவீங்களா? அந்த விதியை காரணம் தேடி வந்திருக்கீங்களே, அவ என்னென்ன அட்டுழியம் பண்ணிருக்கா தெரியுமா? அவளால எங்க ஐயா குடும்பம் கொஞ்சம் நஞ்சமா கஷ்டப்பட்டுச்சு. அப்பவும் அவளை அந்த வீட்டுல வச்சு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்போ பண்ணிருப்பாரு. இப்பதான் அவ தொலைஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கு. சரியா விசாரிக்காம திரும்ப திரும்ப வந்து இப்படி ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்க மேடம். ஏய், என்னாச்சு? ஒண்ணுல. என்ன அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி தெரியுறாங்கடா. அவங்களால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சிருவேன். ஆனா கண்மணி, பிருந்தா அவங்க 2 பேரை பத்தி யோசிச்சாலே. ஏய், அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன நடந்தாலும் பயத்தை காட்டிக்காம இருங்க, அதான் முக்கியம். புரியுதா? ஐயோ, இத கேக்குறதுக்கு நாதியே இல்லையா? இந்த ஊர்ல இத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்க. எனக்கு ஒரு நியாயத்தை கேட்டு சொல்லுங்களேன். வீரா, நீயும் ஒரு பொண்ணு தானேம்மா? விஜய பெத்த தாய்மானா என் பொண்ணு காணாம ஒத்தையா நின்னு தவிக்கிறேம்மா. அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுமா. நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். ஏங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. மேலும் அதே வந்து பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம் இதெல்லாம்? உன் பொண்ணு என்ன நல்லவளா? எவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, எவ்வளவு பேருக்கு கெட்டது பண்ணிருக்கா. அதனால யார் யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? இல்ல மருமகனே, இதோ வீரா, பிருந்தா, கண்மணி இவங்க 3 பேராலதான் அவளுக்கு ஏதோ ஆயிருக்கு. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய், என்னடி ஏன் இப்படி பார்த்துட்டு நிக்கிற? மறுபடியும் விளக்கேத்து. கண்மணி சொன்னா கேளு, போய் விளக்கேத்து போ. போ. என்னம்மா, விளக்கேத்திட்டியா? அது இதோ ஏத்திட்டம்மா. போ. கண்மணி, நான் சொல்றது ஏண்டி ஒழுங்காவே கவனிக்க மாட்ற? ஏன் என் கவனமே இங்க இல்ல, ஒரே பதட்டமா இருக்கு. இங்க பாரு, இந்த டைம்ல தான் நம்ம தைரியமா இருக்கணும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன அபச குணத்தெல்லாம் பார்த்தா வள்ளியம்மா ரொம்ப பதட்டப்படுவாங்க. நாம தானே அதை தெரியாம மெயின்டைன் பண்ணணும். அக்கா, ஏய் என்னாச்சுடி? டீ போட சொன்னாங்களே, வெறும் கையோட வர? அக்கா, பால் தெரிஞ்சிருச்சுக்கா. வீரா, அந்த ஏய் எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்ப? ஏன் என்னாச்சு? இங்க பாரு, என்ன பாரு. சரி சரி சரி, இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? எவ்வளவு தைரியமான பொண்ணு நீங்க. ஏரியால இருக்கிற எல்லாருமே பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு உன்னை கை காமிச்சு தானே உதாரணமே சொல்லுவாங்க. நீ என்னடானா சின்ன விஷயத்துக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? இல்ல மாறா, தைரியம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் இந்த விஷயத்துல என் கோபத்தினால முட்டாளா இருந்திருக்கேன். ஏய், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. மாறா, நீ எனக்காக சொல்றடா, ஆனா அதுதான் உண்மை. அவசரப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் பண்ண தப்புனால தானே கண்மணி பிருந்தானே எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பழி வாங்கணும்னு எங்கேயோ தலைமறைவா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. மற்றபடி இதில் உங்க தப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ம், அப்படியே இருந்தாலும் பார்த்துக்கலாம். மாறா, நான் இருக்கேன், நீ கவலைப்படாம இரு. அந்த மாதிரி 3 பேரும் தைரியமா இருக்கணும். யார் வந்து விசாரிச்சாலும் சரி, ஒரே மாதிரி சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏண்டா ம், விஜி இப்போ எங்க இருப்பா? அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியல, போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. எங்கடா போயிருப்பா? நம்ம கண்டுபிடிப்போம். நீ நிதானமா இரு. அம்மா, அம்மா. டேய், யாருடா? நீ யாரு? யாராவது இருக்கீங்களா? என்னை விட்டுருங்கடா, எங்கேயாவது ஓடி போயிடுறேன்டா, விட்டுருங்கடா.